அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அரசு துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட் தானே கேட்குறீங்க? ஸோ எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்கான ஃபைனல், அதாவது இறுதி பட்டியல் ரெடியாக இருக்குது. அது தாமதமாவதற்கு காரணம் என்ன? அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் இன்னும் வெளியிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னும் பாதி மாவட்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 50% நேர்காணல் முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% நேர்காணல் நடக்காமல் இருக்குது. மழை எச்சரிக்கை காரணமாக தள்ளி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான், நேர்காணல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இறுதி பட்டியல் வெளியிடுவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு, நேர்காணல் முடித்தவங்களுக்கு நேர்காணல் இறுதி பட்டியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் பண்ணுறதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்குது. நிறைய குளறுபடிகள் நடந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய சட்ட சிக்கல் வந்திருக்குது. ஸோ அது என்ன காரணம், எதனால் இப்படி பண்ணியிருக்கிறாங்க? நிறைய பார்த்திங்கனாக்கா மார்க் தப்பாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு இன்றைக்கி என்ன ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துருக்கிறது என்ன? கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் என்ன அப்டேட் இன்றைக்கி செய்தியாளர்களிடம் சந்தித்து கூறினார், அதை பற்றின தகவல், இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடை ரிசல்ட் என்ன தேதியில் வெளியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்த போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதுதான். அது மட்டும் தான் உங்கள் வேலை. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்றைக்கான அப்டேட் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுறவங்களுக்கும் நேர்காணல் போகாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்கான இறுதி பட்டியல் இது வரைக்கும் நேர்காணல் முடித்தவங்களுக்கு ரெடியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வரைக்கும் விற்பனையாளருக்கும் சரி, கட்டுநருக்கும் சரி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் நேர்காணல் நடந்ததோ அந்த மாவட்டங்கள் எல்லாமே இறுதி பட்டியல், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரெடி பண்ணது அப்படியே வச்சுருக்காங்க. அது இறுதி பட்டியல் டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னுமே அவங்க வெளியிடலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அப்டேட் கேட்கும்போது, அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களும் சந்தித்து கூறிய போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் 38 மாவட்டத்துலேயும் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் இந்த 2 போஸ்டிங்குமே நேர்காணல் அனைத்து மாவட்டத்திலையும் நடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் எல்லா இறுதி பட்டியலும் ஒரே நேரத்தில், ஒரே நாளில், ஒரே டைமில் தான் நாங்கள் அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்த நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப வருந்துகிறோம். ஸோ அது எங்கள் கையில் இல்லை, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது எதனால்னா மழை எச்சரிக்கை அந்த டைமில் பார்த்திங்கன்னா மழை காரணமாக நிறைய வெள்ளம் வந்தது. நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கா சென்னையில் பார்த்திங்கனாக்கா கோர விபத்து நடந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால தான் இந்த ரேஷன் கடை நேர்காணல் நடக்காமல் போயிடுச்சு. மீண்டும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா அந்த நேர்காணல் நடத்துறதுக்கான அறிகுறி தெரியுது. ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரங்களுக்குள்ளே, இந்த டிசம்பருக்குள்ளே நேர்காணல் அனைத்துமே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா 2025 ஜனவரி முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 2ஆம் வாரத்தில் ஏதாவது, அதாவது டேட் கன்ஃபார்ம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்கான ரிசல்ட் வெளியாகிடும். ஸோ அது பார்த்திங்கனாக்கா கன்ஃபார்மாக இதில் சொல்லலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற அப்டேட் படி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குற அப்டேட் படி அதுதான் நமக்கு இதில் கிடச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குளறுபடிகள் நடந்திருக்குதா, மார்க்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 50% மார்க் பார்த்திங்கன்னா நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கும், 50% மார்க் பார்த்திங்கன்னா நம்முடைய இன்டர் நேர்காணலுக்கும், ஓகேங்களா? இந்த 2 மார்க்கை வச்சு தான் நம்மளை யார் அதில் டாப் மார்க் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வழங்குறதா இருக்கிறது. இல்லை, இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இப்போ நடந்ததுக்கு என்னென்னா,
50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷனில் வராங்களோ, ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்களோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா அதிக மார்க் போட்டு அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்குறாங்க. மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நேர்காணலில் யாரெல்லாம் டாப் எடுத்திருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறதும் உண்மை தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. பாதி வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அது உண்மையும் கூட தான். ஓகேங்களா, உண்மையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. ஸோ நம்ம வந்து அதை மறைக்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம உடைச்சும் சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது என்னென்னா, இன்னமும் செலெக்ஷன் வந்து நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேனா, ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ 10 லட்சம் கேட்குறாங்க, கொடுத்தா தான் எனக்கு வேலை கிடைக்குமா, ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஸோ எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கமெண்டில் சொல்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் 2000 போஸ்டிங் இருக்குன்னா அதில் பாதி போஸ்டிங், ஓகேங்களா, 1000 போஸ்டிங்ன்றது பாதி, ஓகேங்களா, அதில் பாதி போஸ்டிங் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. மீதி 1000 போஸ்டிங் வந்து நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ணணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னா, இன்டர்வியூன்றது பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு டான்னு பதில் சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. அவங்க 5 கொஷின் கேட்டாங்கன்னா 3 கொஷினில் நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற பதிலை வச்சு தான் அவங்க வந்து அடுத்த கொஷின் கேட்கலாமா வேண்டாமன்றதுலையும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாமே டக்குன்னு பதில் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன கேட்குறாலும் டக்குன்னு பதில் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க உட்கார சொல்லும்போது தான் உட்காரணும். இதுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது உட்கார சொல்லும்போது தான் உட்காரணும், அதுமாதிரி அவங்க டாக்குமெண்ட் கேட்டால் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு 50 மார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் இலவசமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் டாப் மார்க் வரவங்க டாப்பில் கண்டிப்பாக அவங்க வந்து வேலை வாங்குவாங்க. ஸோ ஏழ்மையாக இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இதை மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வேறு எதுலையுமே இதில் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடக்காமல் இருக்குது இல்லையா. ஸோ அது எதனால் நடக்காமல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எப்போ தான் இதுக்கான ரிசல்ட் டேட் வரும் ஸோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான தாமதம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை எச்சரிக்கை காரணமாக தான். மீண்டும் பார்த்திங்கனாக்கா வானிலை அறிக்கை, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சில மாவட்டங்களில் வந்து இன்னமும் நேர்காணல் நடந்துகிட்டு தான் இருக்குது. நேற்று கூட இன்டர்வியூ நடந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து ரெடியாக இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து அந்த மாவட்டங்களில் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்காணலும் ஒரு சில மாவட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நேர்காணல் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இதில் வந்து நான் முன்னுரிமை கோட்டாலாம் வருவேனா, எனக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன், இந்த ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்போன்றது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முன்னுரிமை நாங்கள் யாருக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை. இரண்டாவது முன்னுரிமை யாருக்குன்னா முதல் கிராஜுவேட், அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் வந்து முதல் பட்டதாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இரண்டாவது முன்னுரிமை. மூன்றாவது முன்னுரிமை வந்து 10ஆவதுலேயும் சரி 12ஆவதுலேயும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு. ஓகேங்களா. தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு மூன்றாவது முன்னுரிமை. இவங்களுக்கு தான் முதல் 3 முன்னுரிமை. அதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்றவை, முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முன்னுரிமை. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் வாரம், அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியாகிரும். ரிசல்ட் வந்து இது வரைக்கும் நேர்காணல் நடந்து முடிஞ்சவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து வெளியாகும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ நாளைக்கு அப்டேட் என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.